முஸ்லிமாக இருந்தாலும் மாற்று மதத்தவராக இருந்தாலும் அவர்களோடு நீதமாக நடப்பவர்களைத்தான், நியாயமாக நடப்பவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இதிலிருந்து பெறுகிற பாடம் என்ன? மாற்று மதத்தவர்களோடு வாழுகிறோம், நல்லது என்று வந்துவிட்டால் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நலவுகளையும் அவர்களுக்கும் செய்ய வேண்டும். ஒரு முஸ்லிம் என்ற வழிகாட்டலை காட்டித் தருகிறது. ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு மாற்று மத சகோதரருக்கும் இடையிலே ஒரு பொருளாதார பிரச்சனை, ஒரு இடத்தகராறு, ஒரு சொத்து பிரச்சனை, ஏதோ ஒரு குழப்பம் வந்துவிட்டால் அந்த சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாக இருக்கிற ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த இடத்திலே முஸ்லிமா முஸ்லிம் அல்லாதவனா என்று பார்க்க கூடாது. யார் பக்கம் நீதி இருக்கிறது, யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். முஸ்லிமின் பக்கம் நியாயம் இருந்தால் முஸ்லிம் பக்கம் இருந்து நியாயத்தை பேச வேண்டும். ஆனால் மாற்று மதத்தவருடைய அந்நிய சகோதரரிடத்தில் நியாயம் இருந்தால், தன்னுடைய முஸ்லிம் சிறைச்சாலை சென்றால், தன்னுடைய முஸ்லிம் பாதிக்கப்பட்டாலும் நியாயம் மாற்று மதத்தவரிடத்தில் இருக்கிறதா, அவருக்கு நீதி செலுத்த வேண்டும், நியாயம் செலுத்த வேண்டும் என்ற அழகான ஒரு வழிகாட்டலை காட்டித் தந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது.